ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பாரதிதாசன் அஃபிலியேட்டட் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாராருக்கும் நான்முதல் கோர்ஸ் வந்து அப்ளிகபிளாக இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த எக்ஸ்டர்னல் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 23, அதாவது மார்ச் 23 ஆரம்பித்து ஏப்ரல் 10க்குள்ளே நடக்கும். உங்களுக்கு என்னென்னைக்கு டேட் அப்படிங்கிறது உங்கள் கன்சர்ன் ஃபேக்கல்ட்டி உங்கள் காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதன்படி 23 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து யாராருக்கு என்னென்ன கோர்ஸ் அப்படிங்கிறது தெரியும். இதில் வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் 2 இருக்கும். இன்டர்னல் வந்து 25 இருக்கும். எக்ஸ்டர்னல் வந்து டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்ஸ் எல்லா ஃபஸ்ட் இயருக்குமே சேர்த்து டோட்டல் மார்க் வந்து 100. அந்த எல்லா ஃபஸ்ட் இயருக்குமே இந்த கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கோர்ஸாக இருக்கும். அந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் வந்து 25 மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் வந்து 50 மார்க். எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது வேறு காலேஜில் வந்து ஸ்டாஃப் நேராக வருவாங்க, கொஷின் கொடுத்து எழுத வச்சு அதுலேருந்து மார்க்கு அவுட் ஆஃப் 50க்கு போடுவாங்க. இன்டர்னல் 25, மொத்தம் 75 மார்க் ஆச்சு. மீதி 25 மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்க பார்த்தீங்களா, ஆன்லைன் டெஸ்ட்டு, அதில் சர்டிஃபிகேஷன் டெஸ்ட் எழுதுனீங்க பார்த்தீங்களா, அந்த மார்க்கை 25க்கு உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி போடுவாங்க. அப்போ டோட்டலாக வந்து இன்டர்னல் 25, அதுக்கப்புறம் 50 மார்க்ஸ் எக்ஸ்டர்னல் டைரெக்டாக காலேஜ்லேயே வந்து நடக்கிறது, 25 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் எழுதுனீங்க பார்த்தீங்களா, அதுக்கு 25, மொத்தம் 3 சேர்த்து உங்களுக்கு 100க்கு எவ்வளோ வருதோ டோட்டல் மார்க்காக போட்டுருவாங்க. எல்லா கோர்ஸுக்குமே மார்க் வந்து 100க்கு தான் உண்டானது. அதே மாதிரி செகண்ட் இயர் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ், எல்லா கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் அது நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதாவது நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஐ அண்டு டிஜிட்டல் ஸ்கில்லு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸுக்கு இன்டர்னல் 25, எக்ஸ்டர்னல் மார்க்கு 75க்குமே எக்ஸ்டர்னல் மார்க்காக நடக்கும். அடுத்தது வந்து செகண்ட் இயர், அதே செகண்ட் இயர், அதாவது கவர்மெண்ட் காலேஜுக்கு பதிலாக எய்டட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நான் அட்டானமஸ் காலேஜ், அவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் பேக் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த கோர்ஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போடுவாங்க. 25 மார்க்ஸ் வந்து உங்களோட ஃபேக்கல்ட்டி, உங்கள் காலேஜ் ஃபேக்கல்ட்டி இன்டர்னல் மார்க் 25க்கு எவ்வளோன்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் 40 மார்க்ஸ் வெளியிலேருந்து வர எக்ஸ்டர்னல் மார்க்கு அந்த எக்ஸாமுக்கு உண்டானது. ரிமைனிங் இருக்க 35 மார்க்ஸ் வந்து எல்எம்எஸ் அப்படிங்கிறது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த ஆன்லைனில் வந்து அந்தந்த கன்சர்ன் ட்ரைனிங் பார்ட்னர் அந்த 35 மார்க்கு எவ்வளோங்கிறத நீங்கள் கோர்ஸ் முடித்ததை வச்சு டெஸ்ட் அட்டன் பண்ணதை வச்சு அவங்க 35க்கு அவுட் ஆஃப் 35க்கு எவ்வளோ வருதோ அந்த மார்க் அவங்க கொடுப்பாங்க. மீதி இருக்க 25, 40 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மார்க்காக சேர்ந்து வந்துடும். அவுட் ஆஃப் 100க்கும் கன்வெர்ட் பண்ணி போட்டுருவாங்க. அதேமாரி செல்ஃப் ஃபைனான்ஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் ஏரியாவில் நான் அட்டானமஸ் காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அதை எக்ஸப்ட் சிஎஸ்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீம் இல்லாமல் இருக்க செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்லையுமே இந்த செகண்ட் இயர் 4th செமஸ்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கும். இவங்களுக்கு இன்டர்னல் மார்க் வந்து ஃபேக்கல்ட்டி 25க்கு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 75க்கு போட்டுருவாங்க. இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஏஐ ட்ரைவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த கோர்ஸ், அதுக்கப்புறம் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில், அதுக்கப்புறம் ஃபின்டெக். இந்த ஃபின்டெக் அப்படிங்கிறது பிகாம் பிபிஏ செல்ஃப் ஃபைனான்ஸ் இந்த கோயோ எஜுகேஷன் அந்த காலேஜஸ்க்கு உண்டானது. உங்களுக்குமே இன்டர்னல் வந்து ஃபேக்கல்ட்டி போட்டுருங்க. 75க்குமே உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மார்க் எக்ஸாம் நடக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6th செமஸ்டரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீம். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, டேட்டா சயின்ஸ், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேக்கல்ட்டி வந்து ஒரு 25 மார்க் இன்டர்னலும், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் 40 மார்க்கு, அதுக்கப்புறம் வந்து எல்எம்எஸ் நீங்கள் ஆன்லைன் கோர்சஸில் உங்களோட அந்த ப்ராசஸ் படி ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணது இதெல்லாம் வச்சு 35க்கு போட்டுருவாங்க. உங்களுக்கு 100 மார்க் 3மே கன்சால்டேட் பண்ணி 100க்கு அவுட் ஆஃப் 100க்கு மார்க் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த எக்ஸாம்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு மார்க் ஷீட்டே மார்க் வரும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி உங்களோட நேம்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும் நான்முதல் போர்ட்டலில் இருக்கான்னு. ஏன்னா நான்முதல் போர்ட்டலில் இருந்தால் தான் எக்ஸ்டர்னல் வந்து மார்க் போட முடியும். உங்கள் பேர் இல்லாமல் போட முடியாது. எல்லாமே ஆன்லைனில் தான் மார்க் என்ட்ரி போடுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் ஃபேக்கல்ட்டிகிட்ட இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த நான்முதல்வன் எக்ஸாம் அப்படிங்கிறது காமனாக இந்த மாதம் 23 ஆரம்பித்து மார்ச் 23 ஆரம்பித்து ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளே முடிக்கிறாங்க. ஸோ அந்த எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸு அந்தந்த காலேஜில் வந்து உங்களுக்கு என்றைக்கு உங்களோட கன்சர்ன் கோர்சஸ்க்கு சொல்கிறாங்களோ அந்த டைமில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கங்க. சப்போஸ் இதை மீறி ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேக்கல்ட்டி கரெக்டாக நீங்கள் பார்த்துக்குங்க. இது எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, இது முடிச்சோன்னே இந்த எக்ஸாம் இருக்கா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் அடுத்தும் உங்களுக்கு என்ன இருக்குது, இதோட முடிஞ்சு இந்த ஃபைனல் அசஸ்மெண்ட்டோட உங்களுக்கு முடிஞ்சு அடுத்த நேரம் உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் தான். ஸோ அந்த யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கன்சர்ன் ஃபேக்கல்ட்டி இல்லைனா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ.